டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெரி வெரி குட் மார்னிங். அனைவருக்கும் அன்பான ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. இந்த பார்க்குறீங்க அப்படிங்களா, இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் பாருங்கள், முல்லைப்பூ, ஜாதிப்பூ, முல்லைப்பூ, மல்லிகைப்பூ, இந்த மாதிரி பல வகை பூக்கள் இதில் இருக்குது நண்பர்களே. இந்த பாருங்கள், இதுலேயே மல்லிகையிலேயே பல வகையான மல்லிகை நண்பர்களே, 2, 3, 4, 5 வகை. அப்புறம் ஜாதிப்பூ, பாருங்க. அப்புறம் முல்லைப்பூ. அப்புறம் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இது அரளிப்பூ நண்பர்களே. இந்த பாருங்க, அரளிப்பூ. இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா தண்டுக்கீரை நண்பர்களே. கொஞ்சம் முத்தி, எப்போதுமே கொஞ்சம் இலசாகவே இருக்கும். இன்னும் கொஞ்சம் முத்தி இருக்குது. முத்தி இருக்குன்னா ரொம்ப முத்தலை. இந்த பாருங்க, இந்த அளவுக்கு. இந்த தண்டெல்லாம் அப்படியே சாம்பாரில் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆமாம், இன்றைக்கி அதெல்லாம் போட போகிறோம் சாம்பார். இன்றைக்கி ஆடி 18 பேருக்கு இல்லையா, அதனால் சாம்பார் ப்ளஸ் இந்த தண்டுக்கீரை பொரியல், அதுதான் நண்பர்களே. அப்புறம் முருங்கைக்காய் இருக்குது. அப்புறம் எங்கள் தோட்டத்திலே பறிச்சது இருக்குது அந்த காய். அப்புறம் வேறு சில காய்கள். இன்றைக்கி டோட்டலி சைவம் தான் நண்பர்களே. அப்படி நினைக்கிறேன். நான் டிசைட் பண்ணல வீட்டில், அது என்னென்னு அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஆமாம், ஆடி 18 பேருக்கு, ஆடி 18. அதை முன்னிட்டு தான் இந்த வீடியோவே. வாங்க அப்படியே கொஞ்சம் எங்களுக்கு அந்த வெளியே உள்ள தோட்டத்துக்கு செடிகளை காட்டுனே. வாங்க 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 வாங்க. வெளியே உள்ள அந்த இதை காட்டுறேன். பூக்கள், இந்த மலர்கள், இதெல்லாம் காட்டுவேன். இந்த இதெல்லாம் தேங்காய் நேற்று உரிக்கலான்னு பார்த்தோம். நேற்று கொஞ்சம் மட்டும் உரித்தோம் தேவைக்கு. மிச்சதெல்லாம் உரிக்கலை. இதில் அப்புறமேல அப்பப்போ உரிச்சுக்கிறமேன்ட்டு இருக்கோம். ஆமாம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நம்ம ஆசியுனா விரிவல், இதெல்லாமே அந்த போகணுள்ள பூக்கள். அழகு சேர்க்கும். அப்படியே பார்க்கவே ரொம்ப ரம்மியமாக இருக்கும். ஆமாம், இங்கே உட்காந்து நம்ம சீட்டு தான் பெரும்பகுதி, என் டைம் பாஸ் சீட்டு தான். இங்கேருந்து அப்படியே அதை வியூ பண்ணோம்னா இந்த ஊட்டி கொடைக்கானல் இருக்க ஒரு ஃபீல் கிடைக்கும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதையும் ஷேர் பண்ணுறதில் ஐ எம் ஃபீலிங் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் இது உங்களுக்கு தெரியும், அந்த அரிநெல்லிக்காய் பூக்கள் ஏற்கனவே நிறைய ஈல்டு எடுத்திருக்கேன். அந்த பூக்கள் இந்த இருக்கிறவங்க பூ பூத்துருக்கு பாருங்க. இந்த பாருங்க, இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, மிச்ச காய்கறிகள்லாம் பார்த்தாக்கா இந்த மாதிரி இங்கே தான் இந்த மாதிரி இடத்துலலாம் காய் காய்க்கும். கத்திரிக்காயெல்லாம் இங்கே இப்படி தொங்கும், இங்கே தொங்கும் கத்திரிக்காய், மாங்காய் எல்லாமே. ஆனால் இந்த நெல்லிக்காயை பொறுத்தளவுக்கு இந்த நெல்லின்னு இல்லை, அரைநெல்லி, முழு நெல்லி எல்லாமே அந்த தண்டில் தான் நண்பர்கள். இந்த பார்த்தீங்களா, தண்டில் தான் பூ பூக்கும். இந்த பாருங்க, இதெல்லாம் பூ. நேற்று கொஞ்சம் காய்க்கு பறிச்சோம், காய் உள்ளே இருக்குது. சீசன் டயத்தில் பார்த்திங்கன்னா இது அப்படியே இந்த மரம் ஃபுல்லாக அப்படியே காயாக இருக்கும். ரோட்டில் போகிறவங்க வர்றவங்கெல்லாம் அதை பறித்து சாப்பிடுவாங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆமாம், இன்னொரு மரம் அங்கே இருக்குண்டோ, அங்கே ஒரு முழு நெல்லி அங்கே இருக்குண்டோ தெரியுது பாருங்க. அங்கே ஒரு முழு நெல்லி. அது எங்கள் ஃபேமிலி சார்பாக வச்சது தான், ரோட்டில் அந்த ரோட் சைடு. நல்லா மக்கள்லாம் பறித்து சாப்பிடுவாங்க. அதை பார்க்குறதையும் இதையும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பாருங்கள், நேற்று நான் ஒரு வீடியோ கூட போட்டேன். இந்த பாருங்க, ஒரு பேர் ஒன்று எங்கள் போர்ட்டிக்கோவில் கூடு கட்டி முட்டையிட்டு அடை காத்துட்ருக்கு. அந்த இருக்கு பாருங்கள், ஜூம் பண்ணுறேனே, அந்த பாருங்கள், வால் தெரியுது, தலை அந்த பக்கம் தெரியுது, அடை காத்துட்ருக்குது. இந்த தான் இருக்குது, ஒரு அடி தான், இந்த ஒரு 2 அடியில் தான் இருக்குது. ஆமாம், ஆனால் அது ரொம்ப பழகிடுச்சு. நம்மளை பார்த்து பயப்படுறது இல்லை, அது என்னையை பார்த்து பயப்படுறது இல்லை. அது பாட்டுக்கு இந்த பாருங்க, நான் தான் இந்த தான் இருக்குந்தா நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அது பாட்டு காமல் அடை காத்துட்ருக்கு முட்டையை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மீண்டும் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு, இன்றைக்கி சில விதைகளை விதைக்கலான் இருக்கேன் நண்பர்களே. ஆடி 18 பேருக்கு அன்றைக்கி விதைப்பாங்க பொதுவாக. இந்த பாருங்க,
இதெல்லாம் மிளகா கண்டு. இது வந்து ஆக்சுவலாகவே அருகாம்புல் ஊண்டி வச்சுருக்கோம். துளுத்து வந்துருக்கு பாருங்க, இந்த வருங்க. ஆமாம், மேலே மாடி தோட்டத்தில் இருக்குது. இங்கே ஒன்று வச்சோம் அழகுக்காண்டி, இப்போ நம்ம போர்ட்டிக்கோ மேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மிளகா கண்டு இந்த அளவு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் பெருசான ஒன்று இன்றைக்கி ஈவினிங் இதை பிடிங்க. அதுக்குன்னு சில கண்டெய்னர்ஸ் மண்கலவை கலக்கி வச்சுருக்கேன். அதில் போய் பிளான்டேஷன் பண்ண இருக்கேன். ஏன்னா ஆடி 18 பேருக்கு அன்றைக்கி விதைகள் விதைப்பாங்க இல்லையா? ஆமாம், அது உகந்த நாள் இன்றைக்கி. அதுக்காக இந்த வச்சுருக்கேன். இந்த கீரை விதை இருக்குது, இந்த இது ஃபுல்லாக கீரை விதை தான். தண்டுக்கீரை இப்போ காமிச்சேன் இல்லையா? அந்த தண்டுக்கீரை விதை தான் பிறக்கி வச்சுருக்கேன். என்ன ஒன்றில் இந்த இருக்குது பாருங்க. இங்கே இந்த இதில் வெண்டி விதை இருக்குது. அப்புறம் சீனி அவரை, கொத்தவரை விதை இருக்குது. இந்த பாருங்க பாகை விதை இதுக்குள்ளே வச்சுருக்கேன். இந்த பாருங்க பாகக்காய் விதை இருக்குது. இதையும் ஈவினிங் நடுவு விதப்புமேன் இருக்குது. கண்டெய்னர்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மண்கலவெல்லாம் கலந்து வச்சுருக்கேன். இது வந்து மிதிப்பாகல் இல்லை, நீளமாக வரப்பாங்க. மிதிப்பாகல் ஏற்கனவே போட்டிருக்கேன், கீழே கிரவுண்ட் கார்டனில் போட்டிருக்கேன். ஆமாம் நண்பர்களே. அப்புறம் சொல்கிறதுக்கு வேறு மாடியில் தான் இருக்குது மிச்சம் ஐட்டம்ஸ்லாம். கிரவுண்டில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கருவேப்பிலை இருக்குதா, கருவேப்பிலை இருக்குதா பாருங்கள். பறிக்கிறேனே, இந்த அது கருவேப்பிலை மறந்தேன். இந்த பறிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த பறிக்கிறேன் பாருங்கள். பறிச்சிட்டேன். அப்பப்போ என் மிஸ்ஸஸ் வந்துட்டு அப்படியே இந்த அதாவது சுடச்சுடான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி வந்து அப்படியே வந்து பறித்து அப்படியே தாளிக்க சமையலுக்கு யூஸ் பண்ணுவாப்பில். இப்போ நான் கொஞ்சம் பறித்து அந்த அதோட வந்து வைக்க போகிறேன். இந்த கீரை பறித்து காமிச்சேன் இல்லையா, அதோட இதை வைக்க போகிறேன் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மரங்கள் எங்கெங்கே சான்ஸ் இருக்கும் கொஞ்சம் வளங்க நண்பர்களே. இதை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த நேரத்தில் பதிவிட விரும்புகிறேன். ஏன்னா அதை நான் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் மரங்கள் வச்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் இயற்கையை நம்மளும் இங்கே பாதுகாப்போம், மரங்களை வளர்ப்போம். அது ஒவ்வொருத்தருடைய கடமை. எங்கே பார்த்தா பஸ்ஸுலன்னு எழுதி போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு ஒரு மரமாக இருப்போம்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தோம்னாக்க நாடு பசுமையாக இருக்கும். டைம் நல்லா மழை பெறலாம். ஆமாம், அதான் பார்த்திங்கன்னா மரம் வளர்ப்போம், மண் வளம் காப்போம்னு சொல்லி பழமொழியே இருக்குது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதையும் அவங்க என்ன ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் ஹேப்பி கார்டனிங். மீண்டும் உங்களுக்கு ஒரு ஆடி 18 பேருக்கு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறேன் நண்பர்களே. இது வந்து சீத்தாப்பழம் பிள்ளை கஸ்டர்ட் ஆப்பிள் மரம். இதில் இங்கேருந்தே பறிக்கலாம். நாங்கள் இந்த பாருங்க, இப்போ கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது. இந்த பாருங்க, இங்கேருந்தே பறிக்கலாம். ஸ்டெப்ஸில் போய் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இப்படியே பறிக்கலாம், இப்படியே இங்கே பறிக்கலாம். ஆமாம், இந்த அப்படி இழுத்து பறிக்கலாம். அங்கிட்டு இருந்துச்சா இழுத்து பறிச்சுக்கலாம். இங்கேயும் ஒரு மரம் இருக்குது, இந்த ஒரு மரம் இருக்குது. இங்கே இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா இந்த இங்கே ஒரு மரம் இருக்குது. இந்த வருங்க, இதையும் நீங்கள் வளர்க்கலாம். வீட்டு வாசலை வளர்க்கலாம். இது ஆடு திங்காத ஒரு ஐட்டம். அதனால் இதை வந்து ஃபென்சிங்கெலாம் போட்டுட்டு பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், தென்னை மரம் இதை அவங்க பல தடவை காட்டியிருப்பேன். நேற்று கூட ஒரு வீடியோ போட்டேன். தென்னை மரம் பாருங்க, தென்னை மரம். இந்த அங்கே சில குடி வகைகள்லாம் அங்கே கீழே இருக்குது. கிரவுண்ட் கார்டன் அந்த பக்கம் இருக்குது. அங்கே பாருங்கள் ஒரு செம்புத்து. இந்த பாருங்க, அந்த அங்கே பாருங்க, அந்த 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 ஜூம் பண்ணுறேன். முருங்கை மரத்தில் நிற்கிது. அதான் பறந்துச்சு. இந்த பறந்து வந்தால் போயிட்டுருக்கு. இந்த போய் அந்த அங்கே போய் நிற்க போகுது. இப்போ சுற்றி பேர்ட்ஸ் இருக்கும் நண்பர்களே. நம்ம ஏன்னா மரங்கள் இருக்கு, பசுமையாக இருக்கா, அதனால் எப்போ பார்த்தாலும் பேர்ட்ஸ் வந்து மைனா கற்றுது பாருங்களேன். மைனா கற்றுது. இந்த மைனா வந்து அந்த இந்த தென்னை மரத்தில் தான் நிற்கிது, அங்கே தான் நிற்கிது. எப்போ பார்த்தாலுமே அந்த பறவைகளோடைய சவுண்டு கேட்டே இருக்கும் நண்பர்களே.
அதை கேட்டதான் இசையை கேட்குற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த வந்து உட்காந்துச்சு அந்த மைனா, அந்த உட்காந்து பாருங்க மைனா, இந்த ஒரு அணில் ஒன்று கீழே இறங்குது, இந்த தென்னை மரத்து அணில் இறங்குது பாருங்களேன், கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள் தெரியும். அணில் அந்த 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 பாருங்க மைனா பிறந்துச்சு, அணில் தான் கீழே இறங்கிக்கிட்டு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை இதோட இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இன்டோர் பிளான்ட்ஸ் நண்பர்களே, இதை பற்றி உங்களுக்கு சின்ன ஒரு வீடியோ தருவோமேன்னு பார்க்குறேன். ஏன்னா இதெல்லாம் ஆக்சிஜனை வெளிவிடும், அந்த மாதிரியான பிளான்ட்ஸ் இது. இந்த பாருங்கள் அந்த பிளான்ட்ஸ்லாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்கள், இது ஒரு வகையான பிளான்ட்டு. சும்மா இதில் தான் வச்சுருக்கேன், சிமெண்ட் பாட்டில் தான் வச்சுருக்கேன். இது ஒரு வகையான பிளான்ட்டு, இது ஒரு வகையான இன்டோர் பிளான்ட்டு தான் இது. அப்புறம் இது டக்கு எனக்கு பேர் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. இந்த ஃப்ளவரு, அந்த ஃப்ளவர் பாட்டு. அப்புறம் நேற்று தான் வீடியோவோட போட்டிருக்கேன் துளசி. இந்த பாருங்க, துளசி கண்டை உண்டு வச்சுருக்கேன் இங்கே. அப்புறம் இன்னும் சொல்லணும்னாக்க அவங்களுக்கு கிரவுண்ட் கார்டனை பற்றி இன்னும் கொஞ்சம் இருக்குது. என்ன பாருங்கள், வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுவேன்னு சொல்கிறேன் நான். இது ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ நண்பர்ல, கீழே இருந்து மேலே கொண்டு போகிறேன். கிறிஸ்மஸ் ட்ரீ இந்த பாருங்க, கீழே இருந்து மேலே கொண்டு போகிறேன். என்னோட ஏஜ் நிச்சயமாக 15 to 18 இயர்ஸ் கூட இருக்கும் நண்பர்களே. சும்மா சின்ன கண்டா வாங்கி வச்சேன், சின்ன கண்டா வாங்கி வச்சு அதை பாருங்கள். எங்கள் அப்பா ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் போயிடுச்சு, 30 அடி மேலே போயிடுச்சு. அதுக்குள்ளே ஒரு வெத்தலை கொடி ஒன்று வச்சுருக்கேன் நண்பர்களே. இங்கே பாருங்கள், இந்த பாருங்கள் வெத்தலை. இதுவும் வெத்தலையும் நாங்கள் மாடியிலேருந்தே பறிச்சுக்கலாம். அங்கே அது வரைக்கும் போயிடுச்சு, இந்த அங்கே பாருங்கள், அது வரைக்கும் போயிடுச்சு. அந்த ஃப்ளவர் கமிச்சு பண்ணிங்களா போக முடியல, அங்கே இருக்குது. இது ஒரு இன்டோர் பிளான்ட் தான் நண்பர்களே, ஆக்சிஜன் வெளியே விடும். ஆமாம் நண்பர்களே. அப்புறம் இந்த பாருங்கள், இது கருந்துளசி நண்பர்களே. அது முதல்ல காமிச்சது பச்சை துளசி, இது கருந்துளசி. இதையும் நான் ஒரு கண்டெய்னரில் தான் வச்சுருக்கேன். அப்புறம் ஓமவல்லி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதையும் ஒரு கண்டெய்னரில் வச்சுருக்கேன். இந்த பாருங்க இலைகள் சளிக்கலாம் இது ரொம்ப அருமையாக இருக்கும் நண்பர்களே. சளிக்கலாம் சும்மா இது ஒரு 2 இலை 3 இலையை பறித்து தண்ணியில் கழுவிட்டு சாப்பிட்டோம்னாக்க 3 days சாப்பிட்டா போதும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பருப்பு கீரை நண்பர்களே. ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னாங்க சங்குப்பூ நண்பர்களே. இந்த பாருங்கண்ணே, சங்குப்பூ வர ஒரு கண்டெய்னர் தான் வச்சுருக்கேன். இந்த பாருங்க பூக்களை, இந்த சங்குப்பூ பூத்துருக்குது. இது ஒரு கண்டெய்னர் வாட்டர் கேனாக வச்சுருக்கேன். இன்சைடு காம்பவுண்ட் வால். ஆமாம் நண்பர்களே, இது ஒரு வகையான போகன்வில்லா. அது வந்து கொத்தா பூக்கும், பொக்கே மாதிரி இருக்கும். இது வந்து தனித்தனியாக இருக்கும் இந்த பூ, இந்த இது. அப்புறம் வந்து பாருங்கள், இது வந்து அரளி கூட பறிக்கிறேன். கொஞ்சம் நான் என்ன குளிக்கலை, அதனால் நான் உங்களுக்கு காட்டிட்டு ஆடி இந்த இங்கே பறிக்கிட்டு இருந்தால் எம்எஸ்எஸ் பறிக்காப்பில் பறிக்கிறாங்க. முட்டை பறிக்காமல் இதை மட்டும் முட்டைலாம் விட்டுரு. ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அகைன் அண்ட் அகைன் ஆடி 12 பேருக்கு நாள் வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை கன்க்ளூட் பண்ணுறேன் நண்பர்களே. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். வெத்தலை கொடியை பற்றி சொல்லிட்டேன் உங்களுக்கு. இங்கே பாருங்க 30 அடி போயிருக்குது கீழேருந்து. அங்கே பாருங்கள், மேலேருந்து நான் படிச்சுக்கலாம். எங்கள் வீட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து வேண்டியதை படிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இயற்கையை நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணுறேன் நண்பர்களே. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங். ஹேவ் ஏ நைஸ் ஆடி 18 பேருக்கு.